பெரியார் ஒருவர்தான் பெரியார், அவர் போல் பிறையார் பெருமைக்கு உரியார். தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார், பெரியார் ஒருவர்தான் பெரியார், அவர் போல் பிறையார் பெருமைக்கு உரியார். தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார், அவர் போல் பிறையார் பெருமைக்கு உரியார். தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார். பகைவர் தமை வாட்டி வதைத்த கூறீட்டி, பகைவர் தமை வாட்டி வதைத்த கூறீட்டி, தமிழரின் புகழ் நாட்டி வாழ்ந்த வழிகாட்டி, தமிழரின் புகழ் நாட்டி வாழ்ந்த வழிகாட்டி. பெரியார் ஒருவர்தான் பெரியார், அவர் போல் பிறையார் பெருமைக்கு உரியார். தந்தை பெரியார் ஒருவர்தான். பெரியாருடன் 13 ஆண்டு கால பயணம் நாம் எல்லாம் செய்ய போகிறோம் என்று குறிப்பிட்டேன். இந்த பெரியாருடன் பயணிக்க போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கிளர்ச்சியும் நேற்றிலிருந்து ஒரு பயமும் தொற்றிக்கொண்டது இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் என்று. அதனால் நண்பர் இங்கு பேச இருக்கின்ற நண்பர் பூங்குழலிக்கு நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். என்ன படிச்சிட்டீங்களா, எப்படி இருக்குன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரீட்சை கூட இப்படி படிச்சதில்ல, கிட்டத்தட்ட ஒரு காய்ச்சல் வந்த நிலைமையில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கு பெரும்பாலானவரோட நிலையும் அப்படிதான். இந்த 13 ஆண்டு கால உழைப்பை அந்த குடியரசு தொகுப்பில் தொகுத்து அதை படிக்கிற ஒரு உழைப்பு பெரும்பாலானவருக்கு பரீட்சையில் படிக்கிற ஒரு அந்த நினைவை தான் ஏற்படுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன். நேற்று கூட பூங்குழலி அவர்கள் தொலைபேசியில் தெரிவித்தது என்றால், இந்த எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 ஆண்டுகளுமே ரொம்ப முக்கியமான ஆண்டு, எல்லா சம்பவங்களும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளா இருக்கு, எதை சாய்ஸ்ல விடுறதுன்னே தெரியல, இந்த கொடுக்கப்பட்ட 30 நிமிஷத்துல எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடுமான அளவு எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் இந்த 13 ஆண்டுகள் ஒரு தொடர் வராமல் நம்மிடையே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடையே இருக்கிறது. குறிப்பாக இந்த காலவாரியான குடியரசு இதழ்கள் தொகுப்பின் முக்கியத்துவம் குறித்து அந்த முன்னுரையிலே சொல்லியிருந்தார்கள். ரொம்ப சிறப்பான பகுதி. வரலாறு என்பது வெறும் ஆட்சியாளர்களின் கால வரிசை அல்ல என்றும், வரலாற்றினூடாக பெரியாரியத்தை ஒரு முழுமையாக புரிதலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இந்த காலவாரியான தொகுப்பினூடாக நமக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார்கள். அப்படி காலவாரியாகவே பேச்சாளர்கள் நம்மிடையே இப்போது இந்த குடியரசு தொகுப்பினை பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு நாம் பேச வேண்டியது இந்த 13 ஆண்டு கால குடியரசுகளை தொகுப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பு. 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல்ல அந்த குடியரசு இதழ்களை திரட்டுதல். எல்லாம் ஓரிடத்தில் இருந்து விடவில்லை, எங்கெங்கிருந்தோ அந்த 13 ஆண்டு கால குடியரசுகளை திரட்டினார்கள். அதற்கு அவர்கள் செலுத்திய உழைப்பு. திரட்டிய குடியரசுகளை புத்தகங்களாக தொகுப்பதற்கு, திரும்ப அச்சாக்குவதற்கு அவர்கள் தொகுத்து, அந்த தொகுப்பதற்கு எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட உழைப்பை எண்ணி பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 16 மணி நேரம் உழைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டோம்னால் சரி, தொகுத்தும் ஆகிவிட்டது என்றால் அதை வெளியிடுவதற்கு ஏற்பட்ட தடைகளும் அந்த கூத்துக்களும் எல்லாம் இங்கு பல பேருக்கு தெரியும். இந்த இவர்களின் உழைப்புக்காகவே ஒரு தனி பாராட்டு விழா நடத்தலாம். இந்த குடியரசு பயிலரங்கமாகவோ திறனாய்வு அரங்கமாகவோ இல்லாமல் பாராட்டு விழா என்று தனியாக நடத்த வேண்டும். தற்போதைக்கு கீட்டிற்கு அதுக்கு சாத்தியமில்லை என்றாலும் விரைவில் சாத்தியப்படும் போது அதை செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். முதலில் 1925, 26 இந்த ஆண்டுகளில் வெளிவந்த குடியரசு தொகுப்பில் இருந்து அன்றைய அந்த ஆண்டுகளுக்கு நம்மை அழைத்து செல்ல தோழர் சார் தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஒரு 3
தொகுதிகளை நான் உங்கள் மத்தியில் அறிமுகம் செய்ய நண்பர்களால் கேட்டுக்கொள்ளப்பட்ட போது அது ஒரு பெரிய வேலை என்பது தெரிந்தாலும் அதை ஆரம்பித்து உள்ளே நுழைந்த பிறகு ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப முக்கியமானது. தந்தை பெரியார் அவர்களோடு நேரடியாக பேசுகின்றது போல, அவருடைய பேச்சுக்களை நேரடியாக கேட்பது போன்ற ஒரு மிகப்பெரிய அனுபவம் அது. நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்திலே தந்தை பெரியார் அவருடைய உரைகளை கேட்டிருக்கிறேன். எங்களுடைய ஊரில் அவருடைய கடைசி காலத்திலே, அவர்கள் உடல் நோய்வுற்ற காலத்தில் வந்து நான் படித்துக் கொண்டிருந்த கோவில்பட்டி நகரத்திலே வந்து அவர் பல கூட்டங்களில் பேசியதை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். ஆனால் இது அவருடைய துவக்ககால எழுத்துக்களுடைய ஒரு பகுதியை படிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அளித்த கீற்று நண்பர்களுக்கு நன்றியை முதற்க தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கிறது வந்து 25-26 இந்த 2 ஆண்டுகளில் வந்துள்ள கட்டுரைகளை தொகுத்து 3 தொகுப்புகளாக நண்பர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான முயற்சி இது. தமிழ் சமூகத்திற்கு இந்த தோழர்கள் அளித்துள்ள கொடை இது என்று நாம் அழுத்தமாக கூறலாம். இதற்காக உழைத்தவர்களை நாம் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மனநிலை எனக்கு இதை வாசிக்கும் பொழுது ஏற்பட்டது. முதல் தொகுப்பில் குடியரசுதல் தோங்குகிறது. இப்பெருமுயற்சியில் இறங்கியுள்ள எமக்கு போதிய அறிவையும் ஆற்றலையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள் வாழிப்பானாக என்று முதல் தலையங்கம். அப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்து தான் அது உள்ள வருது நமக்கு. ஏனென்றால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஐயா அவர்களுடைய சித்திரம் 100% சரியானது என்று நாம் சொல்ல முடியாது. இது படிக்கும்போது அதில் சில சின்ன சலனங்கள், பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, சின்ன சலனங்கள் இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிறது. அதுதான் சரியானது. இப்படி நாம் படித்து புரிந்து கொள்வதுதான் ஐயாவை புரிந்து கொள்கின்ற ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இந்த 1925 மே மாதம் 2ஆம் தேதி முதல் இதழ் வெளியிடுகிறார்கள். திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் வந்து இந்த பத்திரிகாலயத்தை திறந்து வைத்து இந்த முதல் இதழை வெளியிடுகிறார். அவரோடு இருக்கக்கூடிய உறவு, ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு கட்டுரையையும் தனித்து படித்து புரிந்து கொள்வதில் ஒரு சிரமம் இருக்கு. அந்தந்த காலத்தில் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு நடுவில் வைத்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இளம் வாசகர்களுக்கு அதில் சில சிரமங்கள் ஏற்படலாம். ஆகவே நாம் இதை இன்னும் அடுத்த பதிப்புகள் கொண்டு வரும் பொழுது முன்னுரைகளில் அல்லது அடிக்குறிப்புகளில் இன்னும் அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் சேர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலை ஒன்று இதில் இருக்கிறது என்பது எனக்கு தோன்றுகிறது. 1925ஆம் ஆண்டு என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு காலகட்டம். நான் 1925 விஜயதசமி அன்னைக்கு தான் RSS துவங்குறாங்க. 1925 தான் இந்திய பொதுவுடைமை இயக்கமும் ஒரு கட்சியாக கான்பூர் மாநாட்டில் காங்கிரஸ் மாநாடு நடக்கிற சமயத்தில் இவர்களும் தனியாக மாநாடு போட்டு இவர்களும் அங்கே தங்களுடைய பயணத்தை துவக்குகிறார்கள். அதே 1925ஆம் ஆண்டு தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த குடியரசு இதழை துவக்குகிறார்கள். அப்படி ஒரு முக்கியமான ஒரு காலத்தில் இந்த பத்திரிகை துவங்கப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே தந்தை பெரியார் அவர்கள் தமிழகம் இருந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் என்பது முக்கியம். அதனால தான் வந்து ஒரு சீக்கிரமே வந்து 10,000 பிரதிகள் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. இதில் ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க முன்னுரையிலேயே தெரியும். அன்னைக்கு இருந்த மொத்த ஜனத்தொகையில் தமிழ் சமூகத்தில் 7% பேர் தான் படித்தவங்க. அதில் 5% பேர் பார்ப்பனர்கள். மீதி இருந்த அவர்கள் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது 10 பத்திரிகையான வாங்கியிருக்கலாம் பார்ப்பனர்கள். மீதி இருக்கு 2% பேருக்குள்ள 10,000 பத்திரிகைகள் போயிருக்குது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. இப்போ நடத்துகிற பத்திரிகை வந்து 5,000 பத்திரிகை மேலே நடத்தினாலே ஒரு பெரிய பத்திரிகை ஆயிடுது. அப்போது வந்து அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்ததும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். இந்த பத்திரிகை துவங்கிய நேரத்தில் இருந்த அரசியல் நிலைமையை பற்றி ஐயா அவருடைய வார்த்தைகளிலேயே ஒரு பத்தியை நான் வாசிக்கிறேன். இரு கரையும் புரண்டோடும் வெள்ளப்பெருக்கு இடைமறித்து பலமாக தடுக்கப்படின் பின்னால் எதிர்த்து தாக்கி இருமறைகளும் உடைப்படுத்து 4 பக்கங்களும் ஓடி சென்று சிதறுண்டு போதல் இயற்கை. அதாவது எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலும் தந்தை பெரியார் அவர் ஒரு விஷுவலைஸ் பண்றார், அதை காட்சிப்படுத்துகிறார். நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அறிவொளி இயக்கத்தில் வந்து நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் சென்று மக்கள் மத்தியில் வேலை செய்யும் பொழுது கிடைத்த ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால், மக்கள் காட்சி ரூபமாக தான் யோசிக்கிறார்கள், கருத்து ரீதியாக யோசிப்பதில்லை. அதை மிகச் சரியாக உணர்ந்தவராக தந்தை பெரியார் அவர்கள் தங்களுடைய மொழியை சமைத்திருக்கிறார்கள்.
இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன். ஒரு எழுத்தாளனாக இதை பார்க்கும் பொழுது, நான் ஒரு பெரிய ஆய்வாளன் கிடையாது, அது நான் முதலே சொல்கிறேன். நான் ஒரு ஆய்வாளன் அல்ல, ஒரு பேராசிரியரும் அல்ல, கதைகள் எழுதி கொண்டிருக்கூடிய ஒரு 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 படைப்பாளி. ஆகவே எனக்கு இதில் பல விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாக இன்ஸ்பயர் பண்ணதை காட்டிலும் மொழி ரீதியாக அந்த சொல்லப்பட்ட விதம் இதெல்லாம் வந்து ரொம்ப மனசை ரொம்ப பலமாக தாக்கியது என்பது இந்த வாசிப்பினுடைய அனுபவத்தில் நாம் பார்க்கலாம். எல்லா கருத்துக்களையுமே ஒரு விஷுவலைஸ் பண்ணி காட்சி ரூபப்படுத்தி தான் தந்தை பெரியார் அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார். இப்போ ஒரு வெள்ளம் வரும்பொழுது தடுத்தால் நாலா பக்கம் சிதறி ஓடுங்கிற ஒரு காட்சியை முதல்ல சொல்லிட்டு தான் அப்புறம் மேட்ருக்கு வராரு. அதுபோன்று இந்திய மக்களின் உள்ளத்தை கவர்ந்து நின்ற மாபெரும் இயக்கமாகிய ஒத்துழையாமை இயக்கம் இடையில் ஒடுக்கப்பட்டவுடன் தேச விடுதலை ஒன்றிலேயே குறிகொண்டு நின்ற மக்கள் மனம் வேற்றுமையுற்று மிகச் சிறு சிறு விஷயங்களில் தம் மனதை செலுத்துவோராயினர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் துரும்பணம் மதித்து உதறி தள்ளியிருந்த பட்டங்களிலும் பதவிகளிலும் அதிகாரங்களிலும் மீண்டும் மக்கள் மனம் வைப்பாராயினர். பொதுநல எண்ணம் குறைந்தது, தன்னலம் தலைதூக்கி நிற்க ஆரம்பித்து விட்டது. சாதிப்பற்று என்ற மாயையில் மக்கள் அழுந்துவாராயினர். எனது கடமை என்பதற்கு பதிலாக எனது உரிமை என்ற முழக்கம் எங்கும் கேட்கிறது. ஒவ்வொரு சாதியினரும் தமது சாதியின் உரிமைகளுக்காக போராட முனைந்து நிற்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில குடியரசு துவங்குறார். இதுதான் அந்த அவர் துவங்கிய காலத்தினுடைய அரசியல் நிலைமை. என்னன்னா 1922 சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியார் வாபஸ் வாங்கி விடுகிறார். அது நேரு உட்பட பலவர்கள் விமர்சனம் இருக்கிறது. காங்கிரஸ்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சோர்வு, போராடி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு, போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய தொய்வு. அந்த கட்டத்தில் வந்து இந்த பத்திரிகை துவங்குகிறார் என்பதை தான் அந்த ஒரு பத்தியில் வந்து அவருடைய மொழியிலே பெரியார் குறிப்பிடுகிறார்கள். இந்த அரசியல் நிலை குறித்து தொடர்ந்து 2-3 கட்டுரைகள் இதில் வருது. இதில் வந்து முதல் தொகுப்பில் வந்து மொத்தம் 152 கட்டுரைகள் இருக்கு. 8 மாத காலம், மே 25 டிசம்பர் 25 வரைக்குமான 8 மாத காலத்தில் வந்து 152 கட்டுரைகள் இதில் துவக்கப்பட்டிருக்கு. இதில் அவர் ஈரோட்டில் நகரசபை தலைவராக இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வருது. ஆகவே அதனுடைய ஈரோடு நகரசபையை பற்றி ஒரு 8 கட்டுரை இருக்கார். 2வது வால்யூம்லையும் இருக்குது, 3வது வால்யூம்லையும் 1-2 இருக்கு. அப்புறம் இதில் தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்கள் உறுதிப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 25-26 காலகட்டத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் உதாரணமாக பெண்கள் குறித்து இந்துக்களின் கொடிய வழக்கம் என்ற ஒரு கட்டுரையிலே அதில் ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பால்ய விவாகம் அது அன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அங்கே வந்து மாடர்ன் ரிவ்யூ பத்திரிகையில் 10 வயதுள்ள லீலாவதி என்னும் பெயருள்ள தன் மனைவியை கொன்றதற்காக ஜோகேந்திரநாத் கான் என்பவன் குற்றஞ்சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதை பற்றி அவர் எழுதுகிறார். அதை எழுதும்போது ஒரு நல்ல ஒரு பழமொழிகளை நிறைய அந்த அவருடைய மொழியில் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். விளக்கை பிடித்து கொண்டு கிணற்றில் குதிப்பது போல என்ன சொல்றார். இந்த பாலிய விவாகத்தை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சா அது ஏற்படுத்தக்கூடிய பாலியல் சார்ந்த உணர்வுகள், அதை ஈடு செய்ய முடியாத சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பெண், மனைவியாக இருக்கக்கூடிய அவள், ஸோ இதற்கிடையே ஏற்படக்கூடிய இதில் தான் அவன் அந்த அம்மிக்குழவை எடுத்து அவன் அந்த பொண்ணு தலையில் போட்டு உடைச்சி அவளை கொலை பண்ணுறான். இக்கோரமான கொலைச்செயலுக்கு காரணமாக இருப்பது பால்மணமாறா சிறுமியர்களை காம விகாரத்தார் கட்டுண்டு விலங்குகளைப் போல் திமிர் கொண்டலையும் இளம் வாலிபர்களுக்கு உதவி செய்து அவர்பால் ஒப்புவிக்கும் கொடிய குற்றமான வழக்கம் என்று நாம் திண்ணமாக கூறுவோம். இதில் இந்த கட்டுரையில் வந்து ஆண் மக்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண் மக்கள் தாழ்ந்தவர்கள், ஆண் மக்கள் தான் அறிவு நிறைந்தவர், பெண் மக்கள் அறிவில்லாதவர் என்ற கீழான எண்ணமும் இக்கொடுஞ்செயலுக்கு காரணமாகும் என்று அழுத்தமாக தன்னுடைய கருத்தை இதில் பதிவு செய்கிறார்கள். இந்த